மாற்றுத்திறனாளிப்பேட்டையில் போதையில் ஏறி மாற்றுத்திறனாளி நபரை கன்னத்தில் அறைந்த தலைமை காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தென்மருதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. மாற்றுத்திறனாளி அனைவர் புத்தாண்டையொட்டி நேற்று மன்னார்குடி ரயிலில் சென்னை நோக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ரயிலானது கொரடாச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது மதுபோதையில் மாற்றுத்திறனாளி பெட்டியில் ஏற முயன்ற தலைமை காவலர் பழனி கதவை திறக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் அங்கிருந்த மாற்றுத்திறனாளி பெண் பயணிகளை கருத்தில் கொண்டு கருணாநிதி கதவை திறக்கவில்லை. அதனால் அடுத்த பெட்டியில் ஏறிக்கொண்ட பழனி அடுத்த ரயில் நிலையமான திருவாரூர் வந்ததும் மீண்டும் மாற்றுத்திறனாளிகள் பெட்டிக்கு வந்து RPF என்று கூறியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கேள்வி எழுப்புள்ளார். உடனே அங்கிருந்த பெரியவர் கதவை திறந்துவிட உள்ளே நுழைந்த பழனி கருணாநிதியின் கன்னத்தில் சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தாக்குதலுக்குள்ளான கருணாநிதி சிதம்பரம் RPF காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி மதுபோதையில் தாக்கிய தலைமை காவலர் பழனி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.